பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மண்டபத்தில் எப்போவுமே பேர் அட்ரஸ்ஸு எங்களோட ஃபோன் நம்பர் தான் வாங்குவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதி என்ன, அங்கே இருக்கிற மகளிர் எல்லாத்தோட ஜாதி என்ன, உங்களோட புள்ள பேர் என்ன, அவங்க வீட்டுக்கார் பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, எந்த அட்ரஸ்ஸு, கைரேகை முதற்கொண்டு உருட்டி வாங்குறாங்க. இதெல்லாம் போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்கா மேம் வாங்குறது? அதுதான் நேற்று கேட்குறாங்க. அவ்வளோத்தையும் நான் கேட்குறேன், நீங்கள் தான் நாங்கள் சமூக நீதி காவலர்கள்ங்கிறீங்க, 60 ஆண்டா நாங்கள் வந்து எங்கள் பெரியார் சொல்லி நாங்கள் அப்படியே சாதியவே ஒழிச்சு கிழிச்சிட்டோன்றீங்க. இது பண்ண அங்கே இருக்க மகளிரை எதுக்கு ஜாதி கேட்குறீங்க நீங்கள்? ஜாதி எல்லா மகளிரோட ஜாதியும் நேற்று கேட்டு எழுதுறாங்க. இதான் இவங்க சமூக நீதியா? அப்போ என்ன பண்ணுவீங்க? எந்தெந்த சமூகத்தில் இருந்து பெண்கள் பெரும்பான்மையாக வந்து பிஜேபியில் போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு இது பண்ணுறீங்களா? எதுக்கு ஜாதி தேவைப்படுது? எதுக்காக குழந்தைகளோட பேர்லாம் கேட்குறீங்க? இதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கா? அப்போது இவங்க என்ன மாதிரியான ஒரு இதில் ஈடுபடுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தகவல் வந்திருக்கு, அங்கே இருக்கிற ஒரு 314 மகளிர் மேலே வந்து 4 பிரிவுகள் கீழே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இன்னும் அது பற்றின முழு தகவல் எங்களுக்கு வரல. ஆனால் நேற்று நாங்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பணும். அதுக்கு வந்து இல்லை மேடம் எங்கள்கிட்ட அதை வாங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எதுக்காக ஜாதி கேட்குறீங்க? எதுக்கு எங்கள் குழந்தைங்க பேரில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இல்லை மேம் எங்கள்கிட்ட அதை வாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்னங்க உரிமை இருக்குது சொல்லுங்கள்? எங்களோட கருத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது. எங்களுக்கு எந்த தகவலை எங்களுக்கு பற்றின தகவலை நாங்கள் எதோ சொல்லணும் அப்படின்றதுக்கு கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது.